ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிரகங்கள், அதாவது 2 கிரகம் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு நம்ம உதாரண ஜாதகத்தோட பாசிட்டிவான பலன்கள் 2 கிரகங்கள் சேர்ந்தால் என்ன மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு ஜாதகருக்கு என்ன மாதிரி வெற்றி கிடைக்கும், என்ன மாதிரி அவங்களோட லட்சியம்லாம் நிறைவேறும், அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, கேதுவோட சந்திரன் சேர்ந்ததுன்னா என்ன மாதிரி பலன்கள் வெற்றிகரமாக கிடைக்கும். அதாவது பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ இது வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம். சில கிரக இணைவுகள் எல்லாரும் சொல்லுவாங்க அது நெகட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவான சக்ஸஸும் கிடைக்கும். சில கிரக இணைவு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் குடும்ப உறவுகளில் சிறப்பானதை கொடுக்கும். சில கிரக இணைவு பொருளாதாரத்தில் வெற்றி கொடுக்கும், குடும்ப உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். எல்லா கிரகம் சேர்க்கையும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை கொடுக்காது அப்படின்றது தெளிவாக ப்ரெடிக்ஷன் எடுக்கிற ஜோதிடர்களுக்கும் தெளிவாக பலன்கள் சொல்கிற ஜோசிய அறிவு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுன்றது ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக சொல்கிறது கிடையாது. ப்ரிடிக்ஷன்றது உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை வச்சு உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி எந்த மாதிரி சுபகிரக தொடர்பில் இருக்கா, பாவகிரக தொடர்பில் இருக்கா, அதை வச்சு தசா புத்தி, அதாவது தசாவோட பிளானட் எங்கே இருக்குது, புத்தியோட பிளானட் எங்கே இருக்குது, அதோட தொடர்புள்ள பிளானட் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கணும், இதை வச்சு உங்களுக்குன்னு தனிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். பொதுவாக சனி பயிற்சினால் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், குரு பயிற்சினால் இந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிப்படி அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய தசா புத்திக்கு அது ஒத்து வரலன்னா அது கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு நடக்காது. அது கெட்ட பலன்கள் தான் பெரும்பாலும் ராகு கேது பயிற்சிக்கு சொல்கிறாங்க, சனி பயிற்சிக்கும் சொல்கிறாங்க. நல்ல பலன்களாக இருந்தாலும் கெட்ட பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா தான் நடக்கும். அது ஜென்ரல் ப்ரெடிக்ஷனு ஒரு 10லேருந்து 20% தான் நடக்கும். அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி நம்ம பதிவு பார்க்குறோம். ஒரு உதாரண ஜாதகத்தோட கேதுவோட சந்திரன் இணைந்தால் பொது பலன்கள் எப்படி இருக்கும், அந்த ஜாதகருக்கு உண்மையிலே என்ன பலன் நடக்குது தசாபுத்திலன்னு பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பழைய வீடியோக்கள் 1000 கிட்ட இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் பலன் கூறும் அளவிற்கு சிறப்பான ஜோதிடத்தை நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு சொல்ல இயலும். இதுதான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம். வீட்டுக்கு ஒருவருக்கும் ஜோதிடம் வர வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கும், அதுதான் நோக்கம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, குரு தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, சந்திரன் கேது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது, சூரியன் கேது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது, சூரியன் சனி சேர்க்கை எனக்கு பலன் எடுக்க தெரில அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தங்க ஜாதகமாக இருந்தாலும் சரி, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், என்ன சந்தேகம்னு போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு சந்தேகத்திற்கான தெளிவான பதில் வழங்கப்படும். இதை நம்மளை வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ பதில்கள் நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோன்றது தெரியும். இது ஒன்று. இது தவிர நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். எதுக்கு இது தேவைன்னா, உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு தெரிஞ்சால் தான் உயர்நிலை ஜோதிடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். பேசிக் தெரியலன்னா கூட பேசிக்கை ப்ரீஃபாக சொல்லிவிட்டு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறது தான் நம்மளோட ஜோதிட வகுப்போட சிறப்பம்சம். சரிங்களா? இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். கேதுவோட சந்திரன் இணைந்தால் பொது பலன்களை அப்படி சொல்லுவாங்க. சந்திரன்றது ஃபாஸ்ட் பிளானட்டு, கேதுன்றது ஸ்ட்ராங்காக ஒரு கெட்ட பலனை கொடுக்கும். சந்திரன் கேது பிரச்சனையை கொடுக்கும், மனதளவில் பிரச்சனையை கொடுக்கும், பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் சந்திரன் கேது மருத்துவத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கேதுவோட சேரும்போது செவ்வாயோட தன்மை பெற்ற கேது மருத்துவம் போன்ற படிப்பை கொடுக்கும். இதெல்லாம் ஜென்ரல். இப்போ ஒரு உதாரண ஜாதகமே பார்க்கலாம். ஒரு நபர் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2005ஆம் வருடம் பிறந்திருக்கார். 25/12/2005. பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 11 மணி 11 நிமிடத்திற்கு அவுரங்காபாத், மகாராஷ்டிராவில் பிறந்திருக்கார். இவரோட கட்டத்தை பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் உண்மையிலேயே நீங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தவறாக தான் சொல்லுவீங்க. அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை எடுத்தது. இந்த ஜாதகரோட லக்னம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னம்.
பிளானட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா, கும்ப லக்னத்துக்கு 3வது வீட்டில் மேசத்தில் செவ்வாய் இருக்குது. 2வது வீட்டில் கும்பத்துக்கு 2வது வீடுனா வந்து மீனம் வீட்டில் ராகு இருக்குது. 8ல் வந்து கேது இருக்குது. 8னா வந்து கன்னி ராசி, சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. கேது வந்து சேர்ந்துருக்கு. கேது வந்து 10 டிகிரி கனெக்ஷனில் சேர்ந்துருக்கு சந்திரன் கூட 8ல். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 6ல் வந்து சனி இருக்குது கடகத்தில். இதை தவிர பார்த்திங்கன்னா முக்கூட்டு கிரகம் இருக்குது இல்லைங்களா, புதன், சூரியன், சுக்கிரன் பிரிஞ்சிருக்கு. சூரியன் வந்து தனுசில் இருக்குது, புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது, சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்குது. சுக்கிரன் வந்து மகரத்துலேருந்து சனியை வந்து நேரடியாக பார்க்குது. இதுதான் ஜாதக அமைப்பு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சந்திரன் கேது வந்து 8ல் இருந்தால் ஆயுள் கம்மியாயிடும். ஆயுள் வந்து சந்திரன் வந்து 8ல் இருந்து மறைக்கிறதோட்டு அது வந்து எனிமி சைனு கேதுவோடு சேர்றதோட்டு கேது வந்து சப்ரஸ் பண்ணும். இதை தவிர சனி வேற பார்க்குது 3வது பார்வையாக. அதாவது கடகத்துலேருந்து சனி வந்து 3வது பார்வையாக சந்திரனையும் கேதுவையும் 8வது வீட்டையும் பார்க்குது. அதுவும் ஆயுளை குறைக்கும் அப்படின்றது பொது விதி அப்படின்னு புக்கில் இருக்கும். அதையே நீங்கள் ப்ரெடிக்ஷனாக சொன்னீங்கன்னா அது 100% தப்பாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து 8வது வீடு இல்லைங்களா, ஆயுள் குறையும் அப்படின்றதுக்கு 8ல் இருக்க கிரகம் சனி பார்க்குறது இது மட்டும் காரணம் கிடையாது. 8வது அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். 8வது அதிபதி பார்த்திங்கன்னா புதன், கன்னிராசியோட ஓனர் வந்து புதன் இல்லைங்களா, 10ல் இருக்கார். 10னா விருச்சிக வீட்டில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி நடக்காது. இது ஒரு ரீசன். 2வது ரீசன் பார்த்திங்கன்னா, சனி பார்த்தாலும் 8வது வீட்டை சுக்கிரனும் சனியும் பார்க்குறாரு. அப்போ சுக்கிரன் பார்வை வந்து சனிக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும், கெட்ட விஷயத்தை கொடுக்காது. அந்த நல்ல விஷயத்தை வாங்கின சனி பார்த்தாருன்னா 8வது வீட்டை நல்லது தான் கொடுப்பாரு. எந்த மாதிரி நல்லதை கொடுப்பாரு? வெளிநாட்டில் வேலை கொடுப்பார். ஏன் வேலைன்னா சனி வந்து 6ல் இருக்கார், வேலையை கொடுக்கணும் இல்லைங்களா. வெளிநாடு வேலை, வெளிநாடில் வெற்றி, வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் சக்ஸஸ், தொழில் மூலமாக வெற்றி, வெளிநாடு தொடர்பு மூலமாக சக்ஸஸ், இதெல்லாம் கொடுப்பார். இது எப்போ கொடுப்பார்? ஒன்று சனி தசையில் கொடுப்பார், இல்லை கேது தசையில் கொடுப்பார், இல்லை சந்திர தசையில் கிடைக்கும். சரிங்களா. இப்போ ஜாதகருக்கு நடக்கிறது வந்து ராகு தசையில் சுக்கிர புக்தி. சரிங்களா. ஸோ ராகு வந்து 2ல் இருக்குது, அதாவது மீனத்தில் இருக்குது. மீதி இருக்க பிளானட்டு குரு தான். குரு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீட்டில் துலாமில் இருக்குது. குரு வந்து லக்னத்தையும் பார்க்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, லக்னம் நல்லா இருக்கணும், லக்னம் அதிபதி நல்லா இருக்கணும். லக்னத்தை குரு பார்க்குது, லக்னம் அதிபதி சனியை சுக்கிரன் பார்க்குறாரு. ஸோ 6ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலும் பிளானட்டு வந்து அது ஜென்ரலாக வர ப்ரெடிக்ஷனு வராது. தசா புத்தி எப்படி இருக்கோ அதற்குரிய ப்ரெடிக்ஷன் தான் வரும். ஜென்ரலாக சொல்கிற குரு பயிற்சி, சனி பயிற்சினால் வர பலன்லாம் இங்கே நடக்காது. இங்கே இல்லை, யாருக்கும் நடக்காது. 10 to 20% தான் அது டச்சிங் வரும். மற்றபடி தசா புத்தி தான் உங்களுக்கு ஈவெண்ட்ஸை முடிவு பண்ணும். இது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து 7வது வீட்டு அதிபதி சூரியன், 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்குது. மேரேஜில் வந்து பிரச்சனை ஆகும், மேரேஜ் நடக்காது, டிலே ஆகும், இதெல்லாம் வந்து பொது விதியை சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை இல்லைங்களா. 2வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு, கரெக்டுங்களா. 2வது வீட்டில் ராகு, 8ல் கேது இருக்குது. மேரேஜ் ஆகிட்டோன்னு தான் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஒருவேளை இவர் வெளிநாட்டில் இருப்பார், அவங்க வந்து வேறு ஊரில் இருப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதை பற்றி பெரிய அளவில் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7வது அதிபதி சூரியன் வந்து ஸ்பௌஸோட ஸ்தானிலே அவர் 11ல் இருக்கார். சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். சில பேர் 2வது கல்யாணம் நடக்கும் அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு மேரேஜ் டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா 7வது அதிபதி 11ல் இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்னு சொல்கிறது எதுக்குன்னா, சூரிய தசை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தானே ராகு தசை நடக்குது. ராகுக்கு அப்புறமா குருக்கு அப்புறமா சனி, சனிக்கு அப்புறமா புதன், இவ்வளோ தசை முடிஞ்சு சூரிய தசை. சரி, சூரிய புக்தி வருமே, அப்போ பிரச்சனை வராதா அப்படி கேட்டிங்கன்னா, அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே ஒழிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போச்சு செகண்ட் மேரேஜ்லாம் நடக்காது. சரிங்களா. இப்போ தான் ராகு தசையில் சுக்கிர புக்தி இருக்குது, 20 வயசு தான் ஆகுது. செவ்வாய் வந்து 3ல் சொந்த வீட்டில் இருக்க தொட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டடி. 5வது அதிபதி தான் ஸ்டடி கொடுப்பார் இல்லைங்களா. 5வது அதிபதி வந்து புதன் வந்து 10ல் இருக்கிறாரு. அவர் தான் தொழில் சம்மந்தமானது. அவரோட இது தான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டடி படிக்கிறதுக்கு ரீசன். ஏன்னா செவ்வாய் வீட்டில் வந்து புதன் இருக்குது, வீடு கொடுத்த செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் 3ல் இருக்குது. அதனால் வேறு ஊரில் படிக்கிறாரு. ஏன்னா ராகு பிரிச்சிடும் இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அடுத்து
ஜென்ரலாக வர தப்பான ப்ரிடிக்ஷன் வந்து ஜென்ரல் ப்ரிடிக்ஷனில் சொல்கிறது என்னென்னா, இப்போது குரு வந்து 9ல் இருக்குது, புதன் வந்து 10ல் இருக்குது, சரிங்களா? சனி 6ல் இருக்குது. சனி வந்து தொழில்காரகன், வேலைக்காரகன், அதை வேலையை கொடுக்குற அவரே 6வது வீட்டில் இருந்தால் அது வேலையே கிடைக்காது, வேலையில் பிரச்சனை வரும் அப்படின்லாம் வந்து ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். இங்கே வந்து சனி வந்து அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சனியை வந்து சுக்கிரன் பார்க்குறாரு. சுக்கிரன் பார்க்கும்போது வேலை சூப்பராக இருக்கும். நல்ல கிரகம் வந்து சனியை தொடர்பு கொள்ளும் பொழுது, நல்ல கிரகம்னா இயற்கை சுபர், சூப்பராக இருக்கும். சனி 6வது வீட்டு அதிபதி, சந்திரன் 8ல் இருந்தாலும் அந்த வேலை வந்து அவருக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கும். 6ல் இருக்க சனி வந்து பார்த்தாலும் சுக்கிரனோட பலத்தை வாங்கி பார்க்குறதொட்டு வேலை வந்து சனி பிரச்சனை கொடுக்க மாட்டார், சூப்பராக கொடுப்பாரு, ஸ்டேபிளான வேலையை கொடுப்பாரு, வேலையெல்லாம் பிரச்சனை பெருசாக வராது, சரிங்களா? இங்கேயும் வந்து பொது பலன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லுது. பொது பலன் நான் எது திருப்பி சொல்கிறேன்னா, ராகு கேதி பயிற்சி இந்த மாதிரி பிளானட் இருந்தால் நெகட்டிவ் தான் வரும், எல்லாமே தப்பாக தான் நடக்கும், ஃபேமிலி பிரிஞ்சிடும், இவர் பிரிஞ்சிருப்பார், மேரேஜ் லைஃப் சக்ஸஸ், இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்கிறது கட்டத்தை பார்த்து. கட்டத்தில் இருக்கிறதே அப்படியே வருமா அப்படின்னா, தசா புத்தி லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் தசா புத்தி பலனை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் சொல்லாமல் ஜென்ரலாகவே சொன்னீங்கன்னா அது தப்பாக தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்தோம். கேது சந்திரன் சேர்றது வந்து பெரிய வெற்றி கொடுக்கும், அதுக்கு தான் இதை எடுத்தோம். இந்த கேது சந்திரன் கூட எந்த பிளானட்டுமே சுபகிரகம் நேரடியாக தொடர்பு கொள்ளல, சனி மட்டும்தான் பார்க்குறாரு. சனி வந்து சுக்கிரனோட பார்வை வாங்கின தொட்டு லக்னாதிபதியாக இருக்க தொட்டு லக்னாதிபதி பார்வை அவருக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறோம். பொதுவாக சனி பார்த்தா கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே லக்னாதிபதி ஆகிட்டார். லக்னாதிபதி கூட சுக்கிரனோட பார்வையை வாங்கிறார். லக்னாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 9வது அதிபதி, 4வது அதிபதி. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் பர்டிகுலர் ஜாதகரோட ஜோதிட கட்டம், தசா புத்தி, லக்னம், லக்னாதிபதி என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பலன் சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் பலன் வந்து சரியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பொதுவான இதை பலன்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுறது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் தப்பாக தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டது. இது வீடியோவில் சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் எப்படி பலன் எடுக்கிறதுன்னு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது. மீண்டும் ஒரு பதிவில் வேறு 2 கிரகம் வந்து சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.